கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 34:7. இது வல்லமையுள்ள வசனங்கள், சுருக்கமான சிந்தனைகள். 14ஆம் நூற்றாண்டுல ராபர்ட் ப்ரூஸ் சொல்லிட்டு ஸ்காட்லாந்துல ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இருந்தார். கிட்டத்தட்ட அந்த போராட்டத்தின் கடைசி கட்டம் வந்துருச்சு. ஸ்காட்லாந்து வீரர்கள் இவரதான் அடுத்த ராஜாவா முடிசூட்ட போறதா அவங்க எல்லாம் பேசி வச்சிருந்தாங்க. அப்போ ராபர்ட் ப்ரூஸ் அவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் அவங்க இந்த இங்கிலாந்து வீரர்கள் எல்லாம் இவரை பிடிக்க வரும்போது அவரோட ஜனங்களை கூட்டிக்கிட்டு காட்டுப்பகுதியை தாண்டி போயிட்டு இருக்காங்க. ஆனா தொடர்ந்து இந்த ஆங்கிலேயர்கள் பின்தொடர்ந்து வந்துட்டே இருந்தாங்க. இந்த ஆங்கிலேயர்களுக்கு புரியவே இல்லை இவங்க எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராபர்ட் ப்ரூஸ் வளர்த்த 2 நாய்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க. பிளட் ஹவுண்ட்ஸ் சொல்ற அந்த வகையான நாய்கள். அது பயங்கரமா மோப்ப சக்தி உள்ளது. அவர் வளர்த்த நாய் தன்னோட எஜமானனை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக இவர் என்ன பண்ண அந்த 2 பிளட் ஹவுண்ட்ஸையும் அந்த காட்டுக்குள்ள அவங்க அவுத்து விட்டுட்டாங்க. அந்த பிளட் ஹவுண்ட்ஸ் தன்னோட எஜமான ராபர்ட் ப்ரூஸ் தன்னோட எஜமானனை தேடி ஓடி வருது. அப்போ ராபர்ட் ப்ரூஸோட கூட இருந்தவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, போச்சு அவ்வளவுதான், நாய்கள் எப்படியும் அந்த மோப்ப சக்தியால அது அந்த வாசனையை பிடிச்சிட்டு உங்களை கண்டுபிடிச்சிரும், நம்மளால நீ தப்பிக்கவே முடியாது, கண்டிப்பா அதை நம்மள கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு. ராபர்ட் ப்ரூஸ் சொன்னாராம், இருக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு முன்னேறி நடந்து கொண்டே இருந்தாராம். போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு நதி தாண்டி அவர் போக வேண்டியது இருந்துச்சு. அவர் நல்ல மூழ்கி எடுத்து எல்லாரும் சேர்ந்து அந்த சைட் போயிட்டு அவங்க தொடர்ந்து அவங்களோட பயணத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நாய்கள் எல்லாம் அந்த மோப்பத்தை பிடிச்சிட்டே வந்தது பாருங்க. அது அந்த தண்ணி கிட்ட வந்த உடனே அதுக்கு ஒண்ணும் அந்த தண்ணி அந்த மோப்பத்தை அவங்க வாசனை எல்லாத்தையும் கழுவிட்டு போயிருந்துச்சு. அதனால அவங்கள தேடி பின்தொடர்ந்து போகவே முடியல ஆங்கிலேயர்னால. சில நாட்கள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து தேசம் தனி தேசமா அறிவிக்கப்பட்டு அவர் ராபர்ட் ப்ரூஸ் அவர் தன் ராஜாவா முடிசூடப்பட்ட அந்த ஓட பாருங்க இயேசுவின் ரத்தமா பார்க்கலாம். பிசாசு நம்மள எப்படி நம்ம பிடிச்சிடலாம், தாக்கிடலாம், நம்மள ஒண்ணும் இல்லாம ஆக்கிடலாம்னு சொல்லிட்டு நம்மள பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கான். ஆனாலும் பாருங்க ஆண்டவரோட ரத்தம் நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கும் போது அவரோட ரத்தம் நம்மளோட பாவத்தை எல்லாத்தையும் கழுவி அது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, அது சமுத்திரத்தின் ஆழம் எவ்வளவு இருக்கோ அந்த இடத்துல தூக்கி போட்டுடுறாரு. அந்த நாய்கள்லாம் அவர் வளர்த்த நாய்கள் தான், ஆனாலும் அது மோப்பத்தை வச்சுதான் அது பின்தொடர்ந்து வந்தது. நிறைய விஷயங்கள் நம்ம ரொம்ப ஆசையா ரொம்ப அன்பா வச்சிருந்திருப்போம், ஆனா அது கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கும். நம்ம அதை விட்டு வரும்போது பிசாசு அதை கொண்டு நம்ம முன்னால வைப்பான். ஆனாலும் பாருங்க கர்த்தரோட ரத்தம் நம்ம கழுவனபடினால நம்ம புது சிருஷ்டியாகி கர்த்தர் நம்ம தலையில அந்த கிரீடத்தை அந்த நித்தியத்துல வைக்கும் போது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். கிரீடத்தை வாஞ்சித்து அவருக்குள்ளாக அந்த ரட்சிப்பின் பயணத்துல தொடர்ந்து நடப்போமா? ஆமென்.